வணக்கம். நான் உங்க அடகிந்தர். இப்ப நாடக கோஷ்டியில ஒரு நாடகம் நடத்துறாங்களே, தேம்பி தேம்பி எழுதாங்கல்ல, ஐயோ கேக்குறா, சொன்னேல கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா, இந்த நாடக கோஷ்டியோட அவங்க துறையை விட்டுருவாங்க. நம்ம சேகர் பாபு இவர் அவர் துறையை விட்டு மற்ற துறைக்கு போய் மூக்கணும் இருப்பாரு. அப்புறம் அதே மாதிரி அன்பில் மகேஷ் அவங்க துறையை விட்டு இவர் வேற துறைக்கு வந்துருவாரு. இவங்க துறை என்ன நடக்கோ கேட்கற துப்பு இல்ல, கேட்கறதுக்கே துப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் அடுத்தது அதை சீர்பெல்லாம் அதெல்லாம் அடுத்ததுங்க. ஃபர்ஸ்ட் கேட்கணுங்க. கேட்கறதுக்கே துப்பு இல்லாத கொஸ்டின் தான் அடுத்தது. சரிங்களா? கேட்கறதுக்கே துப்பு இல்லைன்னா ஆச்சு. அப்புறம் அடுத்தது நீ பண்ணியா பண்ணலான்னு கேட்கணும். நீ கேட்கறதுக்கே துப்பு இல்லை. அதே மாதிரி இப்போ அவர் ஊரு வேற எங்கேயும் இல்ல, ராஜஸ்தான்ல இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள திருச்சின்னு சொல்றாங்க. சரிங்களா? எங்கன்னா போதையில் மயங்கி அகல பாதாளத்தில் பள்ளி கல்வித்துறை அவரால் ஆக்சுவலி தட்டி கேட்கறதுக்கு துப்பு இல்லை. கவர்மெண்ட் சம்பளம் ஆயா அவனுக்கு என்ன, நீட்டி நிமிந்து வீட்டுல படுத்தாலும் சரி, இல்ல இது ஸ்கூல்ல குடிச்சிட்டு மல்லாக்கா படுக்கிறதுனால சம்பளம் வந்துடும். அந்த நம்பிக்கையில தைரியத்தில் இருக்க ஒரு ஆக்ஷன் கேட்கறது கூட துப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன், உங்க டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற உங்க ஊர்ல நடக்கிற அராஜகத்தை கேட்கறது துப்பு இல்லை. நான் போட்டோ போட பாருங்க. எங்க அப்பா நம்மாளு என்ன, உங்க அப்பா ஊருக்கே அப்பா, அவர் நம்மாளுதான். சரிங்களா? அவரே குடிக்க சொல்லி தாராளமா சொல்லி ஊத்தி குடிக்க சொல்றாரு. கலாச்சாரம் காய்ச்சி சொல்லிட்டாரு. அதனால இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இவன் டாஸ்மாக்கள் வாங்கி குடிச்சான், நான் பிரச்சனை இல்லை. கலாச்சாரமே வாங்கி குடிங்கன்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டாரு. சாவுங்கன்னு சொல்லிட்டாரு. அது வேற இது வேற, ரெண்டும் உயிரிலையா. நாங்களே காய்ச்சினது எங்களுக்கு காய்ச்சல் தெரிஞ்சு காய்ச்சல் விட்டோம். அதனால அது செத்து போனதுனால சாவுறன்னு தெரியும், சாவுப்படான்னு தெரியும். அதனால அது வேற சாவு, இது வேற சாவு. சாவு ஒண்ணுதான் இல்ல, சாவு வேற விதமா. ஏன்னா இவங்க சாவுறன்னு தெரிஞ்சு விட்டது வேற, விபத்து வேற. சரிங்களா? அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே அவர் சொல்லுவார், பொய் வருது நிகழை பரவாயில்ல உங்க சொல்லாதீங்க. ஆக்சுவலி கண்டிஷன் தெரியாது. நீங்க காய்ச்சல் சொன்னீங்களா, இல்ல காய்ச்சல் தெரியுது லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டீங்களா, அதனால பொய் வருது நிகழை பரப்பாதீர்கள். ரெண்டுல எது கன்ஃபார்ம் தெரியும், ரெண்டுல ஏதோ ஒண்ணு, ஆனா ரெண்டுலயே எதுன்னு தெரியல. அதனால பொய் வருது நிகழ் பரப்பாதீர்கள். நான் ரெண்டுல எதுவும் கன்ஃபார்ம் தெரியல. ஒண்ணு காய்ச்சல் சொன்னாங்களா, இல்ல காய்ச்சல் தெரிஞ்சு லஞ்சம் வாங்கிட்டு விட்டாங்களா காய்ச்சுங்கன்ட்டு, அதனால தெரியாது. சரிங்களா? விட்டுருங்க, போய் வந்தீங்களே பரப்பாதிகள். அவர் சொல்லியிருக்காரு உங்க அப்பா. சரிங்க, எல்லாருக்கும் அப்பா, சாரி, அவங்க அப்பா நம்மால் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அவர் டிபார்ட்மெண்ட்ல யாருமே அவங்க துறையில பார்க்க மாட்டாங்க. கேள்வி கேட்கறது துப்பு இல்லை. அடுத்துதான் வேலை. சரிங்களா? நம்ம சேகர் பாபு அவர் துறை விட்டு வேற துறைக்கு வந்துடுவார், ஆடிக்கணும். அதே மாதிரி இவர் பள்ளிக்கல்வித்துறை ஆடிக்கணும் வந்துடுவார். யாரு, குவாட்ரை பாலாஜிக்கு ஏரியாக்குள்ள, அவர் ஏரியாக்குள்ள அவர் துறையில நடந்தா அறாது கேட்கறது துப்பு இல்லை. நம்ம இந்த காலத்துல ஆக்சுவலி நான் சொல்றேன், காசுக்கான ஓட்டுக்கோ வாங்கி, காசுக்கான பொருளுக்கோ வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. தயவு செஞ்சு யோசிங்க. மாற்று கட்சிகள் வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன், டிவிக்கு நம்ம அண்ணாமலை கட்சி பிஜேபி, அண்ணாமலை தலைவர் அந்த கட்சி பிஜேபி, பிளஸ் டிஎம்டிகே விஜயகாந்த் கட்சி, நாம் தமிழர் கட்சி, இது யாருன்னு பார்த்து நல்ல கேண்டிடேட் பார்த்து காசை வாங்கிட்டு, காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.